ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதய வரவரத சர்வஜனமி வசமானாய ஸ்வாஹா. சரி அன்பர்கள், எல்லாருக்கும் கிளியரா விளங்குதா? பேசுறது கிளியரா விளங்குதா? ஓகே. பூஜா அம்மா விளங்குதாம்மா? நான் பேசுறது கிளியரா? ஓம் சரி அன்பர்கள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள் எல்லாரும் டேப் செய்யுங்க. எல்லாத்துக்கும் பிடித்த இறைவனுடைய திருநாமம் போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச இறைவன திருநாமம் போட்டு கீழே வந்து கர்ம யாத்ரா அடுத்து வந்து ஹேஷ்டேக் கர்மா அப்படின்னு போடுங்க. கர்ம யாத்திரைன்னே போடுங்க, நல்லா இருக்கு. அது அந்த பேர் வந்து அப்படி சாமா இருக்கும். சரியா? கர்ம யாத்திரை. மின்னுக்கு 63 பரவாயில்ல, கர்ம யாத்திரையில் மட்டும் போடுங்க. 63 போட வேண்டாம். சரி அன்பர்கள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த அற்புதமான சகல பாப கர்மம், நாம் செய்த பாப கர்மத்தெல்லாம் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான கர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அதுலேயும் வந்து இந்த தை மாசம் என்பது மகர ராசி, மாசி மாசம் என்பது கும்ப ராசி. இந்த 2 ராசியும் என்பது சனி பகவானுடைய சொந்த வீடு. சனி பகவானுடைய சொந்த வீடு. அது சனி பகவானுடைய சொந்த வீடு. இந்த சனி பகவான் யாரு அப்படின்னு கேட்டா, அவர் தான் மோஸ்ட் பவர்ஃபுல். 80% ரெப்ரசன்ட் ஆஃப் த கர்மாவுடைய பவரை வந்து ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு. ஃபுல் கண்ட்ரோலே அவர்கிட்ட தான் இருக்கு. அதனாலதான் சனியை கண்டாலே எல்லாம் பயப்படுவாங்க. அது மட்டும் இல்ல, சனி என்றாலே கர்மா. இந்த கர்மத்தை கண்டாலே எல்லாருக்கும் ஒரு பயம் எப்போது இருந்துகிட்டே இருக்கும்.
இந்த சனியை கண்டா எல்லாத்துக்கும் ஒரு பயம். என்ன அப்படின்னா சனி வேற ஒன்றும் கிடையாது, நாம் செய்த கர்மங்கள். சனி அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா கர்மா. கர்மா வந்து என்ன கலர்ல இருக்கும்? கருப்பு கலர். கர்மா அப்படின்னா கருப்பு கலர். சரி, நம்ம விஷயத்துக்குள்ள வருவோம். இந்த அற்புதமான இந்த 2 மாசம் வந்து எல்லாம் உள்ள இறைவன் மனித குலத்துக்கு கொடுத்த ஒரு அற்புதமான அருள் குடை. என்னது? நாம் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமல் செய்த பாவ கர்மங்களை எல்லாத்தையும் சரிபடுத்துறதுக்கு ஒரு அற்புதமான வழின்னு நான் சொல்லியிருந்தேன். மத்தியானம் பேசின விஷயங்கள்ல இந்த பாவ கர்மம், இந்த புண்ணிய கர்மம், இதெல்லாம் நம்மளுடைய விதிக்கப்பட்டது. பிரம்மா தலையில எழுதியிருக்காரு அப்படிலாம் சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வந்தேன். இந்த பிரம்மாலாம் ஒன்றும் வந்து தலையில வந்து எழுத மாட்டாரு. பிரம்மா அப்படின்னா என்ன அப்படின்னா, பிரம்மா அப்படின்னா என்ன செய்வாரு? படைக்கும் தொழில் செய்கின்றவர். யாரு அவருக்கு சம்பளம் கொடுக்குறாலும் கேட்காதீங்க. ஏன்னா ஒரு பையன் கேட்டான், அவரு வந்து அந்த தொழில் செய்யறாருன்னா, படைக்கிற தொழில் செய்யற யாரு சம்பளம் கொடுக்குறாரு தெரிலடா. யாரு வந்து அவருக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, வவுச்சர்லாம் எழுதி கொடுக்குறாங்கன்னு இன்னும் தெரில, நான் செக் பண்ணல, அதான் செக் பண்ணிட்டு வந்து சொல்றேன்டா அப்படின்னு. அந்த மாதிரி யாரும் கேட்டுறாதீங்க. ஸோ பிரம்மா வந்து நம்மளுடைய தலையெடுத்து எழுதிட்டாருங்க. அதனால நமக்கு வந்து எல்லா பாவகர்மமும் புண்ணியகரமும் நமக்கு நடக்குதுன்னு. பிரம்மா அப்படின்னா, பிரம்மா யார் அப்படின்னா படைக்கக்கூடியவர். பிரம்மா வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய உடம்பு தான் பிரம்ம தத்துவம். பிரம்மம்னா பரபிரம்மம் இல்லை, பிரம்மா. பிரம்மம் என்பது இம்மு வேற, பிரம்மா என்பது வேற. பிரம்மா அப்படின்னா யாரு அப்படின்னா படைக்கிறாரு, படைக்கும் தொழில் செய்யறாரு. இந்த பிரம்மா அப்படின்னா உடம்பு தத்துவம். நம்மளுடைய சனாதன தர்மத்துல, இந்து மதத்துல உடம்புக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டோம். உடம்புக்கு ரொம்ப முக்கியத்துவமே கொடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னாக்கா இந்த உடம்பு வந்து என்ன செய்யும்? கண்ணு, மூக்கு, வாயு, காது, தொடு உணர்வு, இந்த 5 புலன்கள் தான் மெயின் பவர்ஃபுல்லா இங்க இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆமா தானே? மாணிக்க வாசகர் சிவபுராணத்துல ஒரு பகுதியில சின்னதா ஒண்ணு போட்டிருப்பாரு. புலன் 5 வஞ்சனையே செய்ய. புலன்கள் 5 வஞ்சனையே செய்ய. வஞ்சனைனா என்னது? நம்மளை வச்சு செஞ்சிருக்கோம், நம்மளை வச்சு பழி வாங்கும். ஒரு விஷயத்தை பார்த்து நம்ப வச்சு அதை பழி வாங்குவோம். காதால கேட்டு சுகம் கொடுத்து பழி வாங்குவோம். மூக்கு அது வாசத்தை கொடுத்து சுகம் கொடுத்து பழி வாங்குவோம். நாக்குக்கு ருசி கொடுத்து பழி வாங்குவோம். தொடு உணர்வு பழி வாங்குவோம். கர்மம் என்றால் அதை அப்படியே வந்து பிரதிபலிக்கணும். ஒரு மனிதனுடைய உடலுக்கு கிடைக்கின்ற ஒரு பிரதானமான 2 சுகம். ஒண்ணு உணவு அருந்தி அது நாக்குக்கு ருசியான உணவு, ருசி. இன்னொன்னு உடல் உறவு. இந்த உடம்புக்கு வந்து இதுதான் மெயினான ஒரு விஷயம். இந்த மெயினாக இந்த இருக்கிற விஷயம் வந்து நமக்கு என்ன செய்யுது? இந்த உடம்புக்கு இதுதான் மெயினா இருக்கு. கண்ணு, மூக்கு, வாயு, காது, தொடு உணர்வு, பஞ்சேந்திரியங்கள். இந்த பஞ்சேந்திரியங்கள் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு மனிதனுக்கு வஞ்சனை தான் செய்யுது, நல்லது எதுவும் கொடுக்க கிடையாது. அதை கருதிதான் நம்ம சனாதன தர்மத்துல பிரம்மா என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் இருந்தா கூடிய, நீங்க பாத்தீங்கன்னா பிரம்மாவை வணங்க கூடாதுன்றத ஒரு விதிமுறை மாதிரி வச்சுட்டு வந்துட்டோம். வேண்டாம், வணங்க வேண்டாம். இது உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம வந்து வேற ஒரு விஷயம், அழியாத ஒரு பொருள், உண்மைக்காகவும் சத்தியத்துக்காகவும் மட்டுமே நம்ம முன்னோக்கி போறக்கூடியவங்க. அப்படி வந்து இந்த உடம்பு வந்து பிரம்மா தத்துவமாக இருக்குது அப்படின்னா இந்த உடம்பு தான் இன்னொரு உயிரை படைக்க முடியும். இன்னொரு ஆணும் பெண்ணும் உடல் இணையும் போது இன்னொரு உயிர் வந்து உற்பத்தி ஆகுது. படைக்கும் தொழில் எது செய்யுதுன்னா இந்த உடம்பு இருந்தா மட்டும்தான் செய்ய முடியும். இந்த மனசு மட்டும் வச்சுக்கிட்டு செய்ய முடியாது, இந்த ஆத்மா மட்டும் வச்சுக்கிட்டு செய்ய முடியாது. அதுக்கு என்ன தேவை? படைக்கும் தொழிலுக்கு இந்த உடம்பு தேவை. அப்ப இந்த பிரம்மா வந்து தலையெழுத்தை எழுதிட்டாரு அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா,
இந்த உடம்பு மனிதனுடைய ஆறறிவு உள்ள பரிணாமத்தை எடுத்த பிறகு அவன் பெரும் விளைன்னு சொல்லக்கூடிய ஆணவத்தையும் சுயநலத்தையும் விண்வெளியா. சாய்ராம் 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 சாய்ராம், எப்படி இருக்கீங்க? ஜெய் ஜெகன்மாதா. ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து, ரொம்ப சந்தோஷம். அந்த சாயுடைய கிருப்பையோடு உங்களுடைய சேவைகள் இன்னும் பல தொடர உங்கள் உடலுக்கு பாதம் முதல் உச்சந்தலைவருக்கும் பரிபூர்ண ஆரோக்கியம் கிடைக்கும் மனதார வாழ்த்துக்கள் ஐயா. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். மின்வேல் சாய் மின்வேல் அவர்களே, ரொம்ப அற்புதமான பல தொண்டுகள் இந்த மலேசியா நாட்டில் சீன சமூகத்துக்கு நம்மளுடைய சேவைனா என்னது, துண்டுனா என்னது அப்படின்னு சாயுடைய முன்னிலையில, சத்யசாயி முன்னிலையில வைத்து ரொம்ப அற்புதமான பெரிய சேவை செய்து கொண்டிருக்கார் நம்ம சாய் முன்வேல் அவர்கள். இந்த வேளையில பொங்கல் வாழ்த்துக்களையும் மனதார வாழ்த்துக்களையும், அவர் குலதெய்வம், தாய் தந்தை, முன்னோர்கள், குரு, அவர் தந்தை சமீப காலத்துல தான் காலம் கடந்தாரு. அவருடைய ஆசீர்வாதமும் சாய் மின்வேல் அவர்களுக்கு நிறைஞ்சிருக்க, இன்னும் பல சேவைகள் இந்த நாட்டில் செய்ய, இன்னும் நிறைய சாய் மையங்கள் உருவாக்க என் மனதார நெஞ்சார பிரார்த்தனைகள். ஐயா, நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க கூறி வாழணும் சாய் மின்வேல் அவர்களே. சரி அன்பர்கள், அவன் பெரும் விளை. இந்த மனிதனுடைய பிறவி எடுத்ததுக்கு அப்புறம் தேவையில்லாத கர்மத்தை கிரியேட் பண்ணி அவன் பெரும் பிழை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போய் மாட்டிக்கிட்டோம். அவன் பெரும் பிழையை பத்தி சொன்னேன். தாய்க்கு, தந்தைக்கு, அறிவை வளர்க்கறதுக்கு வழிகாட்டிய குருவுக்கு, இறைவனுக்கு, இந்த 4 இடத்துல நம் ஆணவத்தையும் சுயநலத்தையும் வெளிப்படுத்த கூடாது. அதோடு ஒட்டி வருகின்ற 8 விதமான விகாரத்தை வெளிப்படுத்த கூடாது. அப்படி வெளிப்படுத்தினா அதற்கு பேரு அவம்பெரும் பிழை. அந்த அவம்பெரும் பிழையானது தேவையில்லாத பாவக்கர்மத்தை உண்டு பண்ணும். அது இந்த பிறவில உண்டு பண்ணிட்டு 7 பிறவிக்குள்ள அதுக்கு ஒரு பரிகாரமோ, அதுக்கு ஒரு பிராயச்சித்தமோ அது சரி செய்யல அப்படின்னாக்கா 7 பிறவைக்கு அப்புறம், 7 பிறவைக்கு முன்னாடிக்கு ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் அதை செஞ்சிருப்பீங்க. அதோட கண்டினியூஸா உங்களுக்கு 6 பிறவி உங்களுக்கு வாய்ப்பு கிட்டே இருக்கும் அது சரி செய்வதற்கு. ஆனா அதை சரி செய்யாமையே விட்டுருப்போம். ஒவ்வொரு பிறவிலையும் ஆணவமும் சுயநலத்தையும் வெளிப்படுத்தி 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 அது சரி கட்டுறதுக்கு கொஞ்சம் கூட முயற்சி எடுத்திருக்க மாட்டோம். 7வது பிறவி மனித பிறவி எடுக்கும் போது அந்த அவம்பெரும் பிழையானது அது மிகப்பெரிய ஒரு சாபமாக மாறிவிடும். அந்த சாபமானது அந்த மனிதனுக்கு திரிதோஷத்திலிருந்து ஒரு விதமான தோஷத்தை கிரியேட் பண்ணும். 7 விதமான பிறவி, 7 பிறவிலையும் அந்த அவம்பெரும் பிழையை சரி பண்ணலன்னா அதுக்கப்புறம் கிட்டக்கூடிய பிறவி அவர்களுக்கு அத்தனை பெரிய 7 பிறவிக்கு அவம்பெரும் பிழை செய்திருந்தால், ரொம்ப பெரிய பாவம் செய்தால் 7 பிறவி நமக்கு சான்ஸ். அதுக்குள்ள அதை சரி கட்டணும். அதுக்கு அறிவு வளர வேண்டும். 7 பிறவிதான், அதுக்குள்ள அந்த பாவகர்மத்தை சரி செஞ்சிடணும். ஆனா அந்த பாவகர்மத்தை சரி செய்யல அப்படின்னா அந்த பாவகர்மம் சாபமாக மாறும். சாபமானது என்ன செய்யும்? எல்லா விதமான விஷயத்திலையும் ஒரு லாக்கு கிரியேட் பண்ணும். எல்லா விதமான விஷயத்திலையும் ஒரு லாக்கு உருவாக்கி, ஒரு லாக்குக்குள்ளதான் நீங்க பிறப்பீங்க, அந்த லாக்லயே தான் வாழ்வீங்க. அந்த லாக்கானதை கழட்டுறதுக்கு 7 பிறவிக்கு அப்புறம் 7 பிறவிக்கு அப்புறம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா நாட்டு ஜாதகத்தின் அடிப்படையில தான் பிறப்பீங்க. நாட்டு ஜாதகம்னா என்னதுனாக்கா, நீங்க இல்லறத்துல குழந்தை பெற்றுக்கிட்டு, வீடு வாங்கிட்டு, காடி வாங்கிட்டு, எல்லாரும் வாழ்ற மாதிரி வாழணும்னு ஆசைகள் பல இருக்கும் மனசுல. ஆனா அது நிறைவேறாது. இங்கதான் லாக்ல இருக்க. காதல் பண்ணுவீங்க, கை கூடாது. திருமணம் பண்ணுவீங்க, கை கூடாது. குழந்தைகள் பிறக்காது. செல்வத்தை அதிகரிக்கிறதுக்கு நிறைய திறமை இருக்கும், ஆனா செல்வம் சேராது. ஒரு சொந்த அத்தனை பெரிய கல்வி இருக்கும், பெரிய பட்டப்படிப்பு படிச்சிருப்பீங்க, கோடிக்கணக்கில் பணம் சேர்க்கறதுக்கு திறமை இருக்கும், சேர்த்திருப்பீங்க, ஒரு வீடு கூட வாங்க முடியாது. தயவு செய்து சொல்றேன்,
இந்த அவம் பெரும் விளை உங்களுடைய கர்ம, நீங்க பிறந்தது ஒரு நாட்டு ஜாதகமா ஒரு வீட்டு ஜாதகமான தெரியும். அது கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஓகேவா? நம்ம பார்வதி பதையே. அப்ப இந்த கர்மத்தை உருவாக்குனது யாருன்னா நம்ம தான். அந்த நம்பன்னு சொல்லக்கூடிய விஷயமானது இந்த உடம்பு அவன் பெரும் பிழை ஆணவத்தையும் சுயநலத்தையும் காட்டக்கூடாத இடத்துல காட்டி பாபகர்மம் 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 பாபகர்மம். நான் காலையிலிருந்து பேசக்கூடிய விஷயத்துல கர்மானா என்னன்னு சொன்னேன். கர்மா புண்ணிய கர்மம் பாபகர்மத்தை சொல்லி சொன்னேன். இந்த கர்மமானது உடலாலையும் மனதாலையும் எண்ணத்தாலையும் மனதில் வரக்கூடிய எண்ணத்தால உற்பத்தி செய்ய முடியுதுன்னு சொன்னேன். அப்புறம் பிறர் கொடுக்கக்கூடிய உணவுல கர்மமானது தீண்டப்படும். பிறர் கொடுக்கக்கூடிய நீர் குடிக்கிற தண்ணியில கர்மமானது தீண்டப்படும். அப்ப இந்த கர்மமானது பிறர் உங்களை தொடும் போது கூட உங்க கர்மமானது ஒரு மிகப்பெரிய அளவுல பாதிக்கும். மிகப்பெரிய அளவுல பாதிக்கும். நான் அதனாலதான் சொல்லுவேன், முடிஞ்ச அளவுக்கு என்கிட்டயே சொல்லுவேன். நிறைய பேர், சில பேர் என்கிட்ட தொட்டு பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னதான் இருக்குன்னு தெரியல நம்மள தொட்டு பேசுறதுக்கு. அடிச்சு பேசுவாங்க, தொட்டு பேசுவாங்க. நான் சொல்லுவேன், தொட்டு பேசாதீங்க, தொடாம பேசுங்களேன். என்னத்துக்கு தொட்டு பேசுறீங்க? நான் என்ன நாய்க்குட்டியா? தொட்டு நாய் ஏதாவது ஸ்பர்ஷம் பண்ணாக்கா அதுக்கு உனக்கையா இருக்குன்னு சொல்லுவாங்க, தட்டி கொடுக்கறதுக்கு. அப்ப அது தட்டும் போது என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்கக்கூடிய நம்ம உடம்புல அங்கங்க தெய்வீக சக்தி நிரம்பி கிடக்கும், நிரம்பி கிடக்கும். அதனாலதான் நீங்க அங்கன்யாசம்னு ஒண்ணு இருக்கு. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் ஷௌ. ஓம் ஹிருதய தேவி சிரோ தேவி சிகா தேவி கவச்ச தேவி நேத்ர தேவி அஸ்திர தேவி காமேஸ்வரி. இது திக்வந்தன. ஐம் அங்குஷ்டாப்யம் நமः க்ளீம் தர்ஜனாப்யம் நமः சௌ மத்தியமாப்யம் நமः ஐம் அனாமிகாப்யம் நமः க்ளீம் தனிஷ்டியாப்யம் நமः. இந்த மாதிரி 16 அங்கங்கள் இருக்கு நம்ம உடம்புல. 16 அங்கங்கள் நம்ம உடம்புல இருக்கு. அந்த 16 அங்கங்கள்ல ஒவ்வொரு தேவதையும் ஒவ்வொரு இடத்துலயும் உட்கார்ந்துருப்பாங்க. அதை வெளிப்படையா தேவராய சுவாமிகள்னு சொல்லக்கூடியவர் ஸ்கந்த சஷ்டி கவசம் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனுடைய 6 விதமான கவசம் இருக்கு. எல்லாரும் அந்த ஸ்கந்த சஷ்டி கவசத்தை மட்டும்தான் படிக்கிறாங்க. ஆனா அந்த ஒரு ஸ்கந்த சஷ்டி கவசம் மட்டும் கிடையாது. ஸ்கந்த சஷ்டி கவசம் என்பது மொத்தம் 6 பாடல் இருக்கு, 6 செட் இருக்கு. 6 படை முருகனுக்கும் 6 விதமான பாடல் பாடியிருக்காங்க. அப்ப அந்த முழு 6 பாடலும் படிச்சு முடிக்க கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். அப்ப அதை படிக்கும் போதுதான் உங்களுக்கு அதை ஃபுல்லா தமிழ்ல போட்டிருப்பாங்க. தமிழ் அறிவு உடையவர்கள் சற்றுன்னு புரிஞ்சுக்கலாம். பல்லை எதுக்கு எந்த வேல் காக்க, அப்புறம் கண்களை எந்த வேல் காக்க, கந்தவேல் காக்க, கதிர்வேல் காக்க, எல்லாமே ஒரு இந்த வேல் இந்த வேல் இந்த வேல் இந்த வேல் இந்த வேல் பேரை சொல்லி 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 காப்பாங்க. சரஹண பபபோம் சரஹண பபபோம் சரஹண பபபோம். அப்ப இந்த அக்ஷரங்களை கொண்டு நம்ம உடம்புல ஓடக்கூடிய எல்லா பகுதியிலையும் முக்கியமா 16 சோடஷன்னு சொல்லுவாங்க. உடம்புல 16 விதமான பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த 16 விதமான இடத்துலயும் 16 விதமான சோடஷி பஞ்சசாட்சரி தேவதைகள் நிற்பாங்க. அதை நீங்க இப்படி தட்டும் போது என்ன ஆகுதுன்னா, நீங்க என்னமோ ஜாலியா ஃப்ரெண்ட்லியா அப்படி தட்டுவீங்க. ஆனா அது இங்க தட்டும் போது என்ன ஆகுதுன்னாக்கா, இங்க இருக்கக்கூடிய தேவதையை சீண்டி பார்க்கக்கூடியதுக்கு சமம். அதோடைய விளைவு அடிச்சு பாக்குறவங்க நீங்க என்னன்னா, நம்ம எப்போதும் ஜாலியா நம்ம டெய்லி என்ன செய்யறோம், வெறுத்தா குடிப்போம், பசிச்சா சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் நார்மலா இருப்போம். நம்மளுக்கு தெரிஞ்சது ஒண்ணு உடம்பு, பசிச்சா சாப்பிடுவோம், யூரின் வந்தா யூரின் போவோம், டாய்லெட் டாய்லெட் போவோம், ஆமா தாக எடுத்தா தண்ணி குடிப்போம். இதுதான் நமக்கு தெரியும். ஆனா இந்த தெய்வீக சக்தின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயமே உயிர் ஓட்டமோ அதுக்குள்ள இருக்கிற தெய்வீக சக்தியையும் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஒரு விஷயம் எந்நேரமும் அதுக்குள்ளே ஊடுருவி கிடப்பாங்க. ஏன்னா சூக்ஷ்ம தேகம் என்பது அது ஒரு ஒளி தேகம், அது ஒரு தெய்வீக சக்தி நிறைஞ்ச ஒரு தேகம். அதுல மட்டும்தான் நல்லா தெரியுமே அதுதானே வேலை செய்யுது அப்படின்னு. சரியா?
நம்மளோட சப்ஜெக்ட் வந்து கர்மால இருந்து தெய்வீக சக்திக்கு போயிட்டு இருக்கு. திருப்பி கர்மாக்கே வரும். அப்ப இந்த கர்மமானத யார் உற்பத்தி பண்றா அப்படின்னு கேட்டா நம்ம பண்ணதுதான். இந்த உடம்பு பண்ண தேவையில்லாத சேட்டை தான். இந்த மனமானது தேவையில்லாத பண்ண சேட்டை தான். சரியா? அப்ப இந்த கர்மத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுல இன்னும் நிறைய வந்து பாயிண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா என்ன முக்கியமான ABCD தெரிஞ்சுக்கிற மாதிரி கர்மானா செயல்னு தெரியும். மனதாலையும் எண்ணத்தாலையும் உடலாலும் செய்யக்கூடியது தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது வந்து கர்மா பாபகர்மம் புண்ணிய கர்மம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கடுத்து ஒரு விஷயம் இருக்கு. பாபகர்மம்னா என்னென்ன செய்யும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. புண்ணிய கர்மம் என்னென்ன செய்யும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அன்பர்கள் யாரு இன்னும் இந்த கர்மா வகுப்புல பதிவு பண்ணலையோ உங்கள் பெயர் ராசி நட்சத்திரத்தை புலனம் வழியாக வந்து பதிவு செய்து கொள்ளுங்க. நான் பேசக்கூடிய அந்த வீடியோகள் எல்லாத்தையும் வந்து நம்மளுடைய சேனல்ல வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். இல்லைன்னா யாரு பதிவு பண்றார்களோ அவர்களுக்கு மட்டும் இந்த கர்மா வகுப்பா, ஏன்னா ஆரம்பத்துல யாத்திரையா பண்ணக்கூடியது. நான் ஒரு காரணத்தினால வெள்ளி சனி ஞாயிறு மட்டும் யாத்திரை பண்ண போறோம். ஸோ யாரெல்லாம் பங்கெடுக்கிறீங்களோ இந்த கர்மா வகுப்புல அவர்களுக்கு மட்டும் இந்த நான் பேசுற எல்லா வீடியோவையும் நான் வந்து இமெயில் மூலியமா நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுருவேன். சரியா? அதுக்கப்புறம் இரவுல இந்த மாதிரி வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளைக்கு மட்டும் இந்த கவசத்தை பத்தி நான் உங்களிடத்துல பேசுவேன். இதை பத்தி கவசத்தை பத்தி உங்களிடத்துல பேசுவேன். அந்த கவசத்தை நீங்க எப்படி வந்து அதை போடணும், திசை கட்டு, உடல் கட்டு, தடை கட்டு, இது ரொம்ப முக்கியமானது. ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா இது கலியுகம். எங்க பார்த்தாலும் சுயநலமும் ஆணவமும் நிரம்பி கிடக்கிற உலகம். அதுல நீங்களும் போய் மாட்டிக்கிட்டு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்ப அன்பர்கள் யார் இன்னும் பதிவு பண்ணலையோ உடனடியா பதிவு பண்ணுங்க. நான் இது பேசிடுவேன். பேசினானே இந்த லைஃப் வந்து நான் கட் பண்ணிடுவேன். கட் பண்ணிட்டேனாக்கா இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணி நான் என்ன செய்வேனாக்கா, நான் என்னோட சேனல், அதை சொல்ல முடியாது என்ன சேனல் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா சில வேற சோசியல் மீடியாலாம் பேர் சொன்னா டிக்டாக் வந்து பிளாக் பண்ணுவாங்களாம். அதனால சொல்லாதீங்க அப்படின்னாங்க. அந்த காரணத்தினால YOUTUBE அந்த சேனல்ல தான் வந்து நம்மளுக்கு இருக்கு. மாணவ தர்மா YOUTUBE. தெரியுதாரா என்ன சொல்றேன்னு? YOUTUBE. ஸோ நீங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பார்த்துக்குங்க. ஸோ சேனல் இருக்கு, அதுல வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். இதுல வந்து பங்கெடுக்கக்கூடிய பதிவு பண்ணக்கூடிய அன்பர்கள் மட்டும்தான் நீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வந்து பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா நான் வந்து உங்களோட இது வந்து இமெயில வந்து நீங்க எனக்கு இது பண்ணிடணும். நீங்க மட்டும் அக்சஸ் பண்ணி போய் பார்க்குற மாதிரி ஒரு இது சிஸ்டம் நான் கிரியேட் பண்ணி வச்சேன். ஐ வில் லைக் டு ஜாயின் சார். காயத்ரிமா கட்டாயம் நீங்க என்ன செய்யுங்க, மாணவ தர்மா நம்மளுடைய டிக்டாக் பயோல வந்து என் தொலைபேசி எண் இருக்கு. யாரு பதிவு பண்ண போறீங்களோ டிக்டாக் பயோல வந்து என்னோட தொலைபேசி எண் இருக்கு. அதை எடுத்து மாஸ்டர் சித்துன்னு உங்க போன்ல சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் புலனம் வழியாக உங்க பெயர், உங்க நெகரி அனுப்புங்க. அதோடு சேர்த்து ஒரு ஆடியோ, மாஸ்டர் வி வாண்ட் டு ஜாயின் கர்மா கிளாஸ் அப்படின்னு சொல்லிருங்க. நான் வந்து என்ன செய்வேன்னா, நான் இது காலையிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நினைச்சேன் ஒரு காலம் மட்டும் பேசிடலாம் அப்படின்னு. இல்ல, இது 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 இங்க ஓடவே கூடாது. இந்த 60 நாட்கள் வந்து நம்ம கர்மாவிலேயே இருக்கணும். செய்த கர்மத்தை போக்கியே தீரணும்ன்ற ரொம்ப தெளிவா ஆணவமும் சுயநலமும் ஒரு இம்மி அளவு கூட வெளிப்படாம இருக்கணும். அதனால எனக்கு மைண்ட்ல வந்து நிறைய வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இதை சொல்லிடுவோம். கொஞ்ச நேரமாச்சும் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 1 hour வச்சு பேசிட்டு போகணும்னு சொல்லி தான் நான் வந்துட்டேன். சரியா? அன்பர்கள் யார் பதிவு பண்றாங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ நான் வந்து அனுப்புவேன். அன்பர்கள் அது மட்டும் இல்லாம பதிவு பண்ண அன்பர்கள், குருதட்சணை கொடுத்து பதிவு பண்ண அன்பர்கள் இந்த கர்மா வகுப்புல எனி சார்ஜஸ் மாஸ்டர் இருக்கு. அம்மா இருக்கு. நீங்க அந்த நான் வந்து அந்த இதில் அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஃபார்ம் அனுப்பும் போது நீங்க அதில் பாருங்க. அதில் அந்த ஃபீஸ் எல்லாம் போட்டிருப்பேன். 60 நாளைக்கு மொத்தமா சேர்த்து போட்டிருப்பேன். சரியா? 60 நாட்களுக்கும் சேர்த்து மொத்தமா 108 வெள்ளி மட்டும்தான் குருதட்சணை. ஸோ அன்பர்கள் இது இப்படி கிளாஸே கொண்டு போயிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு, அது இப்ப இன்னைக்கு தான் நம்ம பிளான் பண்ணாக்க எதுவும் நடக்காது. அப்பப்ப இப்படிதான் அது நம்ம பானுவுக்கு நல்லா தெரியும். நான் பிளான் பண்ணி செஞ்சேன்னா ஒன்றும் நடக்காது. நான் கண்ணை மூடிட்டு நான் எழுதிலாம் பேச மாட்டேன். கண்ணை மூடிட்டு நான் பாட்டுக்கு ஜெகன்மாதா நான் என்ன சொல்லணும் நான் பேசுறேன். அவ கொடுக்குற அந்த மூல கனலி சரணம் சரணம், முடியா முதலி சரணம் சரணம், கோலக்கிளியே சரணம் சரணம். உள்ள இருந்த அந்த கிளியானது என் நாவின் வழியா பேசிக்கொண்டே இருக்கின்றது. அந்த மூல தெய்வம், அந்த மூலாதார ரூபினி, அந்த நவகுடி சித்தர்கள் பூஜித்த அந்த வாழை திருப்புர சுந்தரி உள்ள இருந்து பேசுறான், நான் பேசுறேன். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். அவள் என் நாவை பயன்படுத்தி அவள் பேசிக்கிட்டு இருக்கா. அவ்வளவுதான். நான் பிளான் பண்ணி
இது பேசலாம் அது பேசலாம், அதெல்லாம் சரியா வரவன் எனக்கு சரியா வரல, மற்றவங்களுக்கு சரியா வந்தா நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். சரியா அன்பர்கள், இந்த கர்ம வகுப்புல வந்து பதிவு பண்றவர்களுக்கு எல்லா வீடியோவும் ஹவர்ஸ் கணக்குல பேசின வீடியோஸ்லாம் இருக்கு. நான் வந்து இது வரைக்கும் 3 வீடியோ பேசிட்டேன். இன்னைக்கு காலையில இருந்து 3 ஹவர்ஸ் பேசியிருக்கேன். அந்த பேசின வீடியோ அது இருக்கும். ஏன்னா கர்மான்றது ஒரு சின்ன சப்ஜெக்ட் கிடையாது, நீங்க அவ்வளவு துகளான விஷயங்கள்லாம் நீங்க வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வைக்கணும். அப்பதான் நீங்க உங்க கர்மாவை வந்து ரீட் பண்ண முடியும். உங்க கர்மத்தை சரி பண்றதுக்கு இது மகத்தான ஒரு வழி. அது மட்டும் இல்ல, இது சக்சஸ்ஃபுல்லா ஜெகன்மாதா ஆசீர்வாதத்துல இந்த கர்ம யாத்திரையானது 60 நாட்கள் இந்த கிளாஸ் வந்து ஓட போது. இந்த 60வது நாட்கள்ல நம்ம 108 பேர் வந்து இதுல செய்துட்டோம்னாக்கா, 108 பேர் வந்து சேர்ந்துட்டாங்கனாக்கா, ஒரு சின்ன சங்கல்பம், அன்னைக்கு இந்த மனதின் பத்தி உள்ள மனது எங்க இருக்கு, அந்த மனது எந்த இடத்துல இருக்குன்றத இது வரைக்கும் நான் இன்னும் ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டேன். அதை விட ஒரு படி இன்னும் கொஞ்சம் கூட போய் இன்னும் தெளிவாக சொல்ல இருக்கிறேன். அது கிட்டத்தட்ட மனது இங்குதான் இருக்குன்னு காட்டுற மாதிரி. அது மனது எங்க இருக்குன்னு தெரியாம தான் நிறைய பேர் கஷ்டப்பட்டு. சரி அன்பர்கள், காலையிலிருந்து இந்த கர்மானா என்னதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் அப்படியே சொல்லிட்டு வந்தேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்ப நான் சொல்ல போறேன். இந்த கர்மா என்றால் செயல், அது மனதிலையும் எண்ணத்திலும் உருவாகுது. அது பாப கர்மம், உடலுக்கு நோய், வேதனை, துன்பம், துயரம், அவமானம், துக்கம், துரோகம், விபத்து, வறுமை, மரணம் உண்டாக்குது பாப கர்மம். புண்ணிய கர்மம் உடலுக்கு சுகம், மனசுக்கு சந்தோஷத்தை உண்டாக்குது. இதுதான் பாப புண்ணிய கர்மம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த பாப புண்ணிய கர்மம் வந்து இந்த கர்மம் பாப கர்மமானது எதனால நம்ம எதுக்கு நோயில அவதிப்படுறோம், வேதனை, உறவு வேதனை, துன்பம், வறுமை, நோய்கள், எத்தனையோ விஷயம். இன்னைக்கு கூட ஒரு குழந்தை எனக்கு கால் பண்ணி பேசினா, அவங்களுடைய தாய்க்கு வந்து கண்கள் வந்து வயதாயிடுச்சு, தாய்க்கு கண்கள் வந்து பாதிச்சாச்சு. அந்த பிள்ளை அழுந்துகிட்டு பேசுனுச்சு. எனக்கும் ரொம்ப வேதனையாச்சு. இந்த டைம்லயா இது நடக்கணும் அப்படின்ட்டு. இது மற்ற டைமா இருந்துச்சு, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாம். இந்த டைம் வந்து நம்ம வந்து நான் பண்ணிடுவேன்ற அந்த ஆணவமும் சுயநலமும் ஒரு துளி வெளிப்படுத்தக்கூடாது. ஆணவமும் சுயநலமும் ஒரு துளி வெளிப்படுத்தக்கூடாது. அதனால வந்து இறைவா என்னை காப்பாத்து, உன் இடத்துல நான் கெஞ்சி கேட்கிறேன். நன்மையோ தீன்மையோ நான் பிரார்த்தனை பண்றது நடக்குதோ நடக்கலையோ எனக்கு தெரியாது. உன்னை விட்டா ஜெகன்மாதா எனக்கு வேற கதி கிடையாது தாயே. உன் திருவடியை சரணடைந்து கேட்கிறேன், அம்மா என் பிரார்த்தனை நிறைவேற்றி கொடுத்தாயே. ஏன்னா இது பிரார்த்தனை பண்ணக்கூடிய நேரம் இல்லை. இது வந்து நாம் தெரிந்தோ தெரியாமல் செய்த பாவக்கர்மத்தை எல்லாத்தையும் அனுபவித்து ஆணவத்தையும் சுயநலத்தையும் ஒரு துளி கூட வெளிப்படுத்தாம, ஆணவத்தையும் சுயநலத்தையும் அப்படியே ஒட்ட நறுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆணவமும் சுயநலமும் நமக்கே தெரியாம அப்பப்ப தலை விரிச்சு ஆடும். தாய்கிட்ட ஆடும், தந்தை இடத்துல தலை விரிச்சு ஆடும். அறிவை வளர்க்கறதுக்கு வழிகாட்டுற குரு இடத்துல தலை விரிச்சு ஆடும். ஏன்னா அத்தனை கொஞ்ச நெஞ்ச பாப கர்மத்தையே நம்ம பண்ணி வச்சிருக்கிறோம். கொஞ்சம் நம்ம பாவத்தையா பண்ணி வச்சிருக்கிறோம், கர்மத்தையா பண்ணி வச்சிருக்கோம். ரொம்ப பெருசு அவம்பெரும் அகத்தியர் முருகப்பெருமானே அவம்பெரும் விளையின் பேச தகமோ, அத்தனை பெரிய கர்மத்தை உனக்கு நான் பரிணாம அறிவு உயிர் பரிணாமத்துல இருந்து உனக்கு அறிவு 6 அறிவு உள்ள மனித பிறவை கொடுத்து தேவையில்லாம ஆணவத்திலையும் சுயநலத்திலும் இருந்து நீ அவம்பெரும் விடைய செய்து 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 கடல் அளவுக்கு பாவத்தை செய்துட்ட. கடவுள் அளவுக்கு வந்து அவம்பெரும் விளைய செய்து வச்சுக்கிட்டு நான் புண்ணியம் பண்ணிட்டேன், நான் கோயில் கட்ட காசு கொடுத்துட்டேன், நான் குத்துவலுக்கு காசு கொடுத்துட்டேன், நான் எவ்வளவு பேருக்கு அன்னதானம் போட்டிருக்கேன், நான் எத்தனை ஆசிரமத்துக்கு அன்னதானம் போட்டிருக்கேன், நான் இதை பண்ணிட்டேன், நான் அதை பண்ணிட்டேன், நான் பண்ணிட்டேன். என்னத்துக்கு பண்ணீங்க? நான் பண்ணிட்டேன்னு சொல்றதுக்கு பண்ணினீங்களா? பண்ணி என்ன பிரயோஜனம்? தானமானது கொடுக்கக்கூடியது கருணை இருக்கிறதுல இருந்து கொடுக்கணும். அது கருணையோடு கொடுக்கணும். அந்த பெருங்கடலை பற்றி திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றாரு. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார், இறைவனடி சேரார் தார். இறைவனடி சேரார் தார். பிறவி பெருங்கடல். இது காலையிலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் இது திருப்பி சொல்றேன்னா, இதுதான் உண்மையான நிலை. இதுதான். கடலுக்கு நடுவுல பிறக்கிறோம், திக்கு திசை தெரியல.
நீந்திர எதிர் நீச்சல் போட கட்டுக்கணும். அந்த எதிர் நீச்சல்னு சொல்றது இறை வழிபாட்டு ஒண்ணு மட்டும்தான், அந்த தெய்வீகம் மட்டும்தான், அந்த புண்ணிய கர்மம் மட்டும்தான், அந்த பக்தி மட்டும்தான் உங்களை வைராக்கியத்தோடு வலிமையோடு எதிர் நீச்சல் அடிச்சு உங்களை கரைக்கு எடுத்துட்டு போ. அப்படி இல்லைன்னா கரையே தெரியாத நடுக்கடல்ல பிறப்போம். பிறவி பெருங்கடல், நீந்துவார் நீந்தார், ஒண்ணு நீந்துவார் இல்ல நீந்தாம இருப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட 36 வயசு 40 வயசு கிட்ட தொடரும் போது துன்பம் வருது, பாபம் வருது, துன்பம், என்னடா இதுலயே தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு நல்லாவே இருக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள ஒரு தூண்டுதல், அறிவு தூண்டி விடும். இறைவனடி சேரார் தார் மாபெரும் பிறவி பெருங்கடலில் மாட்டிக்கொண்டு இறந்து பிறந்து வாழும் நாம் இறைவனடி ஒரு நாளும் சேர முடியாது. இந்த விடயம் யாவரும் அறிந்த ஒன்றே. ஆனால் வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்ந்தால் இந்த நிலையை கடந்து ஞான வழியில் வாழலாம் என்ற உண்மையை அறிய மாட்டோம். மனிதன் எப்படி வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்பதை சித்தர்கள் சொல்வதை படிப்படியாக பார்க்கலாம். இந்த கர்ம யாத்திரையில, இந்த கர்ம வகுப்புல நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போறீங்க அன்பர்கள். ஒரு நல்ல டிப்ஸ் ஒன்று இப்போ கொடுக்க போறேன். காலையிலேருந்து ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியதை பத்தி நான் சொன்னேன். இன்னொரு முக்கியமான சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வச்சுக்கணும். நான் சொன்ன காலையிலேயே ஒரு புக் ரெடி பண்ணுங்க. வாட் இஸ் கர்மா, தமிழ் தெரிஞ்சா கர்மம் என்றால் என்ன எழுதிக்குங்க. நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எழுதிக்கிட்டே வாங்க, சரியா? அப்ப இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சஞ்சீத கர்மா எழுதிக்கிங்க. இந்த சஞ்சித கர்மா என்பது மனிதனுடைய பரிணாமம் வந்ததிலிருந்து நமக்கு எப்ப மனித 5 அறிவிலிருந்து 6 அறிவு மனித பிறவி கிடைச்சிச்சோ, அந்த மனித பிறவியில எத்தனை கோடி பிறவி நம்ம மனுஷனா எடுத்திருக்குமோ அத்தனை பிறவியில் செய்த கர்மமானது எல்லாம் மொத்தமா சேர்ந்து 70% கர்மா சஞ்சீத கர்மம். இந்த கர்மம் தான். இந்த சஞ்சித கர்மத்துல பாப கர்மமும் உண்டு, புண்ணிய கர்மமும் உண்டு. ஜென்ம கோடான கோடி பிறவி எடுத்திருப்போம். மனித பிறவியிலேயே கோடான கோடி பிறவி. ஒழுங்கா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு ராமாயணத்தை காலத்துல. அப்பயே தவம் பண்ணி முக்தி அடைஞ்சிருக்கும், கேட்கல. பல ஆயிரம் வருஷம் டிராவல் பண்ணி அதுக்கப்புறம் என்னது, பக்த பிரகலாதன் இரண்யகசிப்பு காலத்திலயும் நாம பிறந்தோம். அப்பையும் தவம் பண்ணி முக்தி அடையல. சரி பரவாயில்ல, அதுக்கப்புறமாச்சும் நம்ம என்ன செய்வோம், துவாபர யுகத்துல பிறந்தோம். மனிதனுடைய மனதின் வலிமையால முக்தி நம்ம தவத்தால விடுதலை அடைவோன்னு செய்யல. கலியுகத்துல பிறந்துட்டோம். இந்த கலி அப்படின்னா நம்மளுடைய ஆயுள் இருக்குல்ல, 120 வருஷம் ஆயுள் இருக்கு. 120 வருஷம் ஆயுள் உண்டு. ஒரு மனிதனுடைய உணவு கெட்டு போகாம இருந்தால் தேவையில்லாத கர்மம், ஆரோக்கியமான உணவை மட்டும்தான் நம் உடலுக்குள்ள வாய்க்குள்ள கொண்டு போகணும். சும்மா பசைக்குதுன்னு சொல்லிட்டு வெறும் ருசிக்காக மட்டும் கண்டத்தையும் போட்டு சாப்பிடுறதுல நம்ம உடம்புக்கு எது சரி எது ஆரோக்கியம்னு தெரிஞ்சு நம்ம சாப்பிடணும். உணவு கெட்டு போனான 30 வருட ஆயுள் போச்சு. அதன் வழியாக மனம் கெட்டு போனால 30 வருட ஆயுள் போச்சு. 120 வருஷத்துல 60 வருஷம் போச்சு. இப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கு? 60 வருஷம். அந்த 60 வருஷத்துல என்ன செய்வோம்? ஆணவத்தையும் சுயநலத்தையும் காட்டக்கூடாத இடத்துல காட்டி 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 நம்மளுடைய காலன் என்று சொல்லக்கூடிய இந்த மூச்சானதை கழித்து கொண்டே வருவோம். கர்மத்தை கழிக்கணும். ஆனா கொடுத்த வாய்ப்பை தேவையில்லாம வீட்டுல எல்லா கரண்டும் இருக்கு, ஃபேன் இருக்கு, ஏர்கோன் இருக்கு, டிவி இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, அயன் பெட்டி இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லா கரண்டையும் தட்டி விட்டுட்டீங்க. வீட்டுல என்ன ஆகும்? கரண்ட் வேஸ்டா போகும். அது போல ஒரு மனிதன் அவனுக்குள் இருக்கின்ற அந்த தெய்வீக சக்தி எல்லாத்தையும் வீணாக்குறது மூச்சின் வழியாக.
அது கழிந்து 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 ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் 21,600 மூச்சின் வழியாக உங்களுடைய ஆயுள் முடிஞ்சு போச்சு. அதை பத்தி ஒரு கவலை கூட கிடையாது. ஒரு நாள் உங்களுக்கு ஆயுள் முடிஞ்சிருச்சு. நோய் வந்துட்டா பதறீங்க, எனக்கு தெரியுது. வேதனை வந்துச்சுன்னா பதறீங்க, என மனசு வலிக்குது. நமக்கே தெரியாம நம்மளுடைய அறிவுக்கு உணர்வே கொடுக்காம அறிவை கொண்டு வாழ்ந்தால் மட்டும்தான் தெரியும். ஒரு நாள் முடிஞ்சிருச்சு, 2 நாள் முடிஞ்சிருச்சு, 3 நாள் முடிஞ்சிருச்சு. அப்ப இந்த நடுக்கடல்ல நீங்க பிறந்தீங்கன்னா துன்பப்பட்டே தீரணும். நம்ம பிறந்தோம்னாக்கா கட்டாயம் வந்து சுகத்தையும் சந்தோஷத்தை அனுபவிக்கணும். அது முடிஞ்சிட்டான புண்ணிய கர்மத்தை அனுபவிக்கணும். புண்ணிய கர்மம் கொஞ்சம் பாபகரமும், புண்ணிய கர்மம் பாபகரமும் மாறி 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 கடைசியில விட்டப்பட தெம்பு இல்லாம போய் படுத்திருந்து மூத்திரம் பியமா எடுத்துட்டு போற அளவுக்கு நம்ம போய் நிக்கக்கூடிய நிலையில இந்த கர்மம் போய் நிப்பாட்டி வைக்கும். அப்ப இந்த கர்மத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்க வேண்டும். அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இப்ப நான் சொல்றேன், அதுதான் சஞ்சித கர்மா. இந்த சஞ்சித கர்மா என்பது 70% வந்து நம்மளை ஆட்கொண்டது. இந்த கர்மமானது ஜென்ம ஜென்மமா நம்ம செய்துட்டு வந்த கர்மா. இந்த கர்மத்துல இந்த சஞ்சித கர்மானா இது பாப கர்மம் அப்படியே ரெண்டுமே அதுக்குள்ள இருக்கு. இந்த சஞ்சித கர்மாவை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு அப்பா அம்மாவை தேர்ந்தெடுக்கிறோம். நம்ம அப்பா அம்மா தேர்ந்தெடுக்கிறோமா? அப்பா அம்மா மூலியமா நம்ம பிறக்கலையா? அப்பா அம்மா மூலியமா தான் நம்ம பிறந்தோம். ஆனா நம்ம கர்மமானது இந்த தாயின் வயிற்றுக்குள்ள போகிறதுக்கு நம் பாவ கர்மமும் நம் புண்ணிய கர்மமும் இந்த தாய் தந்தையை தேர்ந்தெடுக்கின்றது. அந்த தேர்ந்தெடுத்த பிறகு நமக்குள்ள இருக்கின்ற சத்தியம் அதுக்கு உறுதுணையாக இருக்கின்றது. எப்படி? கொஸ்டின் வருதுல, இந்த கொஸ்டினுக்கு பதில் நாளைக்கு நான் சொல்றேன். அன்பர்கள், இப்போது லலிதா நவரத்ன மாலை படிச்சுட்டு அன்பர்கள் நாளை பொழுது நான் உங்களை சந்திக்கிறேன். ஏன்னா நம்ம 9:30 மணிக்கு நம்ம வந்து நம்மளுடைய லலிதா குடும்ப அன்பர்களுக்கு நம்ம வந்து சகஸ்ரநாமம் படிக்கிறோம். அன்பர்கள் யாரெல்லாம் இன்னும் இந்த கர்மா வகுப்புல வந்து இன்னும் பதிவு பண்ணலையோ உடனடியா போயிட்டு பயோ டிக்டாக் பயோல வந்து என் தொலைபேசி என்ன இருக்கு எடுத்து உங்க போன்ல மாஸ்டர் சித்துன்னு சேவ் பண்ணுங்க. புலனம் வழியாக எனக்கு உங்க பெயரையும் உங்களுடைய நெகரியும் எனக்கு அனுப்பி விடுங்க. அதுக்கப்புறம் ஃபோன் ஒரு ஆடியோ அனுப்புங்க. மாஸ்டர் வி வாண்ட் டு ஜாயின் கர்மா கிளாஸ். மொத்தம் 60 நாட்கள். 60 நாட்களுக்கு 108 வெள்ளி மட்டும்தான் குருதட்சணை நம்ம கொடுக்க போறோம். சரியா? அந்தந்த மாநிலத்துக்கு வரும்போது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஒவ்வொரு மாநிலத்துல போய் கேம்பிங் செய்வோம். ஒவ்வொரு வீடா போயிட்டு நான் பிக்ஷை எடுப்பேன். அதே டைம்ல வந்து வீடு வீடா போய் தட்டி இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி அவர்களுக்கு வந்து இறைவனுடைய திருப்படங்களும் படத்தங்களையும் போட்டோங்களும் கொடுத்து இறைவனுடைய திருநாமத்தை சொல்லுங்கன்னு வீடு வீடா போயிட்டு, ஏன்னா பாவக்கிரமத்தை போக்குறதுக்கு உள்ள டைம் இது. நான் விடவே மாட்டேன். நான் விடவே மாட்டேன். என் ஆணவம் சுயநலம் எனக்கு முக்கியம் இல்லை. ஒவ்வொரு வாட்டியும் பிறந்து 60 வயசு 90 வயசு ஆகி பீயும் மூத்திரமும் அப்படியே மெத்தையில போய் என்னை தூக்கிட்டு கொண்டு போயிட்டு கழுவி, ஐயோ அந்த அளவுக்குலாம் என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியும். என் அறிவு வளர்ந்தால் மட்டும்தான் இதுல இருந்து வெளியாவதுக்கு வழி இருக்கு. அதுக்கு பக்தி என்று சொல்லக்கூடிய இறை வழிபாட்டு இருக்கு. அதுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த கர்மயோகம். இந்த 2 மாசம் நீங்க விட்டீங்கன்னாக்கா திருப்பி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நாம் இறந்தாலும் கூட அடுத்த வருஷம் கூட வருதே, தை மாசம் வருமே, மாசி மாசம் வருமே. ஆனா இந்த தை மாசத்துல இந்த மாசி மாசத்துல நீங்க போக்குகின்ற கர்மாவை அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் வந்து போக்க முடியாது. விட்டுறாதீங்க, பிடிச்சுக்குங்க, தயவு செய்து பிடிச்சுக்குங்க. இந்த கர்மா கிளாஸ் வந்து 60 நாட்களுக்கு 108 வெள்ளி மட்டும்தான் வாங்குறேன். அதுல அத்தனை விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாட்டி நிறைய விஷயத்த நான் சொல்ல போறேன். அன்பர்கள் கேட்டு எவ்வளவு வாங்க முடியுமோ, ஏன்னா எனக்கு அது அப்படி ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. நானே ரெடி ஆயிட்டேன். ஏன்னா 7.5 வருஷம் கும்பராசி எல்லாம் படாத பாடுபட்டு இப்பதான் ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். நிறைய விஷயம், ஏன்னா என் முகத்தை பார்க்கும் போது மற்றவங்களுக்கு தெரியாது. என் முகத்தை அன்றாடம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு தாய் இருக்கா, புவனேஸ்வரி பானுரேகா அம்மா, நம்ம சீதாமா இருக்காங்க. என் முகத்தை பார்த்தா இவங்களுக்குலாம் தெரியும் நான் ஏன் இப்படி இருக்கேன். நான் ஏன் வந்து என் முகம் வந்து நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் நான் கோபமா இருக்கிறேன்னா, இல்லை சந்தோஷமா இருக்கிறேன்னா, நான் வேதனையா இருக்கிறேன்னா, நான் நோய்வாய்ப்பட்டிருக்கேன்னா, நான் முகத்துல மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னாக்குன்னு இந்த 2 பேருக்கு நல்லாவே தெரியும். ஒன்று பானுரேகாமா இருக்காங்க, இன்னொன்று சீதாமா வந்தாங்க, போயிட்டாங்க போல இருக்கு. அவங்க இருக்காங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப நாளா என் கூட டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அதையும் பானுரேகா அம்மாக்கு நல்லாவே தெரியும். நான் வாய் கூட வந்து சொல்லுவேன், அவங்க என் முகத்தை கூட பார்க்க வேணாம், வீட்டுல இருந்தபடியே என்னை நினைக்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுதான் ஒரு குரு, ஒரு மாணவனுக்கும் ஒரு ஆசானுக்கும் இருக்கக்கூடிய உறவு. அது பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை, நினைச்ச மாத்திரத்திலே இது குருக்கு இது தேவைப்படும், இது இவருக்கு தேவைப்படும் அப்படின்ற அந்த உணர்வு தெரியணும். நான் எத்தனையோ வாட்டி அதை நான் அனுபவிச்சிருக்கேன். நான் நினைப்பேன் இதை சொல்லணும்னு, சொல்றதுக்கு முன்னைக்கு பானுரேகாமா அதை முடிச்சு வைப்பாங்க, கரெக்டா மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அப்படி ஒரு ஒரு அந்த குரு சிஷ்ய உறவுனா நிறைய பேருக்கு அது புரிய மாட்டுது. குரு வந்து வாய் திறந்து எனக்கு இது செஞ்சு கொடுங்க, எனக்கு அதை பண்ணுங்க, இல்ல அது கிடையாது. குரு என்ன யோசிக்கிறாருன்றத முன்கூட்டியே வந்து வாய் திறந்து சொல்றதுக்கு முன்னுக்கே அந்த மாணவனுக்கு தெரியணும். அது குரு சிஷ்ய உறவு, அது குரு சிஷ்ய உறவு. மாணவனுக்கு என்ன இப்ப தரத்துக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே கொடுக்குறாரு பாத்தீங்களா, அது நல்ல குருவுக்கு அழகு. கொடுக்குறதும் சரியா இருக்கணும், வாங்குறதும் சரியா இருக்கணும் என் சித்தரசாமி அடிக்கடிக்கு சொல்லுவார். அந்த மாதிரி வந்து எனக்கு கிடைத்த இந்த பூமியில வந்து நான் இதுக்கப்புறம் நான் மரணம் அடைஞ்சா கூட நான் கவலையே பட மாட்டேன். ஏன் அப்படின்னாக்கா, ஒரு விதையை கொண்டு போய் சரியா சேர்க்கிறது தான் கஷ்டம். பக்தி அப்படின்ற ஒரு விதைய வந்து அது கரெக்டான சரியான ஆள்கிட்ட சரியான விஷயத்தை கொண்டு போய் சேர்த்திருக்குன்றத எனக்கு அது போதும். குரு வந்து உட்கார வச்சுலாம் கிளாஸ்லாம் நடத்த மாட்டாரு. நிறைய பேருக்கு நான் கிளாஸ் நடத்திக்கலாம், அது இல்லை, இது எனக்கு இது தெரியும். ஏன்னா பக்தி மார்க்கம் வளர்க்கறதுக்கு இங்க இந்த இப்போல காலத்துல கொஞ்சம் காசு தேவைப்படுது. அதனால வந்து நான் எங்கிட்ட வந்து விவேகானந்தர் செஞ்சது தான், அவர்கிட்ட இருந்த வேதாந்த உபநிஷத் ஞானத்தை கொண்டு போய் சிக்காகோல வெள்ளக்காரன் கொடுத்தாரு. பொருளாதாரம் வந்துச்சு, அவருடைய வறுமையை, ஆசிரம வறுமையை போக்குனார். அந்த மாதிரி தான் இங்க நாட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் மென்டலா சுத்தாம இருக்கிறதுக்கு, மனதளவுல வந்து மன அழுத்தத்துல போய் மனதை தன் வாழ்க்கையை அழிச்சிக்காம இருக்கிறதுக்கு இறைவனை வந்து அவ்வப்போது ஞாபகப்படுத்தணும், இறைவனுடைய திருநாமத்தை பாடிக்கொண்டே இருக்கும். அதுக்கு வந்து கொஞ்சமாச்சும் நமக்கு வந்து பொருளாதாரம் தேவை. சும்மா போயிட்டு நான் உங்கள்கிட்ட அது கொடுங்க இது கொடுங்கன்னு கேட்கறதுக்கு பதில் அட்லீஸ்ட் ஒரு ஞானத்தை நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அந்த விஷயம் தேவையான விஷயம், அதை கொடுத்து குருதட்சணை பெறலாம்ல. அதுக்காக தான் நம்ம இதை செய்யணும். இந்த 60 நாட்கள்ல நீங்க கொடுக்க ஒரு நபர்கள் இந்த கிளாஸ்ல, இந்த கர்மா கிளாஸ்க்குள்ள நுழையக்கூடிய அன்பர்கள், நீங்க கொடுக்குற 108 வெள்ளி, அடுத்து நான் வரக்கூடிய 6 மாசத்துக்கு அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல ஒவ்வொரு கோயில்ல நம்ம ஆசிரம குழந்தைகளோட போகும்போது வேன் எடுக்கிறதுக்கோ, காடி சேவை எடுக்கிறதுக்கோ, அங்க போனா தங்குறதுக்கோ, சாப்பிட்றதுக்கோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்காக தான் ஊர் ஊரா போய் கீர்த்தனம் பண்றதுக்கும் கொஞ்சம் ஒயர், மைக்கு ஒயர் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, ஸ்பீக்கர் நல்லா இருக்கு, பேசுறது கொஞ்சம் ஒயர்லாம் ப்ராப்ளமா இருக்கு. இதெல்லாம் வந்து ரிப்பேர் பண்றதுக்கும் நம்ம டிராவல் பண்ணி பக்தி மார்க்கத்தை வளர்க்கறதுக்காக தான் இந்த குருதட்சணை கேட்கிறேன். அதை வச்சு நான் வந்து ஊர் ஊரா போய் பாடுவேன், ஸ்பீக்கர்லாம் போட்டிட்டு அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு 10 பேர் இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு தெரியும் 1000த்துல லட்சத்துல கோடியில ஏதோ ஒரு 1-2 தான் தேர போகுதுன்னு, பரவாயில்ல. 5 வருஷம் 4 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரே ஒரு பானுரேகா தான் கிடைச்சிருக்கேன். அதாவது ஒரே ஒரு பானுரேகா அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் ஒண்ணு ஒன்னா இது செய்யுங்க, இது ஆச்சா அது ஆச்சா ஒண்ணு ஒன்னா வந்து சொல்லணும் அவசியமே கிடையாது. அவங்களுக்கு தெரியும் என்ன வேணும் அப்படின்னு, என்ன வேணாலும் தெரியும், என்ன வேணும்னு தெரியும். அவங்கள புகழ்றதுக்காக நான் சொல்லல. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு கால் பண்ணாங்க, நான் வந்து உங்கள்கிட்ட மாணவனா சேர போறேன் அப்படின்னு. ஒருத்தர் நெற்றிக்கண் வந்து திறக்கணும், யாப்பா திறக்க போறேன்னு கேட்டாக்கா, நான் பத்திரமா இருக்கிறதுக்கு நான் பாதுகாப்பா இருக்கிறேன், எனக்கு அதை பத்தி நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியும்னா எதுக்கு கேட்குறீங்க, எனக்கு புரியல. உங்களுக்கு நெற்றிக்கண் திறக்க தெரியும்னா எதுக்கு வந்து கேட்கணும், கேட்க வேணாமே. சரியா அன்பர்கள், இதோட நான் வந்து பிரார்த்தனை முடிக்கிறேன். சஞ்சித கர்மா 70%, ஜென்ம ஜென்மமா நாம் செய்த கர்மமானது, அதுதான் அந்த சஞ்சித கர்மா பேஸ் பண்ணி தான் நமக்கு தாய் தந்தையானது தேர்ந்தெடுக்கப்படுது. அது எப்படி தேர்ந்தெடுக்கப்படுது அப்படின்றத நான் சின்ன ஷார்ட் கிளிப்ல வந்து நான் செஞ்சு சொல்றேன். இப்போ வந்து உங்களுக்காக வந்து லலிதா நவரத்ன மாலை. அன்பர்கள் கொஞ்ச நேரம் ஹேங் ஆகும், யாரும் போயிடாதீங்க, நான் இப்போ உங்களுக்காக படிச்சு சொல்ல போறேன். சரி அன்பர்கள், இப்போது வந்து உங்களுக்காக லலிதா நவரத்ன மாலை.
ஆக்கும் தொழில் ஐந்தர நாற்றனலும் பூக்கும் நகையால் புவனேஸ்வரி வாழ் சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கர நாயக வாரணமே. மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. கற்றும் தெளியார் காடி கதையாய் கண்மூடி நெடுங்கனவான தவம் பெற்றும் தெளியா நிலையின் லவம் பிறரும் பிழையின் பேசத் தகுமோ. பற்றும் வைர படைவாள் வைர பகைவர்க்கியமனாக எடுத்தவளே, வற்றாத அருச்சுனையே வருவாய். மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. மூலக்கனலே சரணம் சரணம், முடியா முதலே சரணம் சரணம், கோலக்கிளியே சரணம் சரணம், குன்றாத ஒளி குவையே சரணம். நீல திருமேனியிலே நினைவாய் நினைவற்றெளியே நின்றே நல்வாய். வாழை குமரி வருவாய் வருவாய். மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. முத்தேவர் முத்தொழில் ஆற்றிடவே முன்னின்று அருளும் முதல்வி சரணம். வித்தே விளைவே சரணம் சரணம், வேதாந்த நிவாசினியே சரணம். தத்தேரிய நான் தனயந்தாயினி சாகாதவரம் தரவே வருவாய். மத்தேறு ததிக்கிணை வாழ்வடையேன். மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. அந்தி மயங்கிய வானவிதானம் அன்னை நடனம் செய்யும் ஆனந்த மேடை. சிந்தை நிறம் பவளம் பொழிபாரோ, தேம்பொழிலாம் இது செய்தவளாரோ. எந்த இடத்தும் அடத்தும் இருப்பாள், எண்ணுபவருக்கருள் என்ன மிகுந்தாள். மந்திர வேதமயப்பொருளானால். மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. காணக்கிடையாய் கதியானவளே, கருதக்கிடையாய் கலையானவளே, பூனக்கிடையாய் புலிவானவளே, புனையக்கிடையாய் புதுமைத்தவளே. நாணி திருநாமமும் நிந்துதியும் நவிலாதவரை நாடாதவளே, மாணிக்க ஒளி கதிரே வருவாய். மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. மரகத வடிவே சரணம் சரணம், மதுரித பதமே சரணம் சரணம், சுரபதி பணியத்திகழ்வாய் சரணம். ஸ்ருதி சத்தி லயமே இசையே சரணம். அரஹர சிவ என்றடியவர் குடும அவர் அருள் பெற அருள் அமுதே சரணம். வரணவநிதியே சரணம் சரணம். மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. பூமேவிய நான் புரியும் செயல்கள் பொன்றா பயணம் குன்றாவரமும், தீமேலிதினும் ஜெய சக்தி எனதிடமாய் அடியேன் மொழியும் திறமும். ஓமேதகமே குளிர்வான் நிலவே குழல்வாய் மொழியே வருவாய் தருவாய். மாமேருவிலே வளர் கோகிலமே. மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. ரஞ்சனி நந்தனி அங்கனி பதும ராகவிகாச வியாபினி அம்பா, சஞ்சல ரோக நிவாரணி வாணி சாம்பவி சந்திர கலாதர ராணி, அஞ்சனமேனி அலங்கிருத பூரணி அமிர்தஸ்வரூபிணி நித்ய கல்யாணி, மஞ்சள மேரு செங்கனி வாசினி. மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. வளையொத்த வினை களையொத்த மனம் மருளப்பறையாருளியொத்த விதாள், இளையற்றெளியன் முடியத்தகமோ நிகழம் துகளாக வரம் தருவாய். அலையற்ற அசைவற்ற அனுபூதி பெறும் அடியார் முடிவாள் வைடூரியமே. மலையத்துவசன் மகளே வருவாய். மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. எவர் எத்தினமும் இசைவாய் லலிதான் அவர் அத்தின மாலை நபின்றிடுவார். அவர் அற்புத சக்தி எல்லாம் அடைவார். சிவர் அத்தினமாய் திகழ்வார் அவரே. மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. ஓம். அன்பர்கள், இந்த அற்புதமான கர்ம யாத்திரை கர்ம வகுப்புல கலந்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் எல்லாருக்கும், இந்த லலிதா நவரத்தின மாலை காது கொடுத்து கேட்ட உங்க எல்லாருக்கும் உங்கள் குலதெய்வதை தாய் தந்தை முன்னோர்கள் குருவினுடைய ஆசீர்வாதத்தோடு பூரண ஆரோக்கியம் நிம்மதி சந்தோஷம் செல்வ பொருளாதார வளர்ச்சி பாதுகாப்பு கணவன் மனைவி இடத்தில் உண்மையான காதல் மசீதன்மையும் குழந்தைகளுக்கு நல்லதொரு கல்வி ஞானமும் கிடைக்க வியாபாரத்தில் வெற்றி செல்வம் பாதுகாப்பு கவசம் உண்டாகட்டும். தொழில் செய்கின்ற இடத்தில் சன்மான உயர்வும் பதிவு உயர்வும் உண்டாக எதுக்காக இந்த பூமியில வந்து பிறந்தீங்களோ அக்காரியத்தில் வெற்றி பெற என் மனதார நெஞ்சார பிரார்த்தனைகள். உங்கள் மனதில் இருக்கின்ற தர்மத்துக்கும் சத்தியத்துக்கும் உட்பட்ட பிரார்த்தனைகள் ஆசைகள் மாத்திரம் நிறைவேற மனதார நெஞ்சார வாழ்த்துறேன். நல்லா இருப்பீங்க, நீடோடி வாழுங்க, இன்புற்று வாழுங்க. ஜெய ஜெகன் மாதா சிவாய வசி. ஓம். நல்லா இருக்கணும் அன்பர்கள். இந்த வார்த்தையை இந்த கர்ம யாத்திரையில மட்டுமில்லை, உங்கள் வாழ்நாள் முழுவதும் தாரக மந்திரமாக இது நான் சொல்லக்கூடியத எப்பயுமே உங்கள் மனதில் பதிய வச்சுக்குங்க. சப்கான்சியஸ்ல ஆழ் மனதில் இறக்கி வைங்க. எந்த பாவகர்மத்தை கண்டு பயப்படாதீங்க, புண்ணிய கர்மத்தை கண்டு மயங்காதீங்க. ஒவ்வொரு நாளும் தெய்வீக சக்தி அதிகரிங்க. ஒரு ஹேண்ட்போன் எப்படி சார்ஜ் பண்றீங்களோ வந்தாலும் சார்ஜில் போறீங்களோ அது போல உங்களை வந்து தெய்வீக சக்தியால சார்ஜ் பண்ணுங்க. உடலுக்கு ஆரோக்கியம், மனதால சந்தோஷமோ, உங்களுக்குள்ள இருக்கிற சத்தியத்தை கண்டு நிம்மதியாக சுதந்திரமாக வாழுங்க. என் வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. என் நோக்கம் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு பணம்லாம் இல்லை. ஒருத்தவங்க இருக்கிறவங்க கொடுக்க போறாங்க, பணம் இன்னைக்கு வரும் அன்னைக்கு போகும். அது ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி யூஸ் ஆகுது, அவ்வளவுதான். டிஷ்யூ பேப்பர் கை துடைக்க யூஸ் ஆகுது. பணம் எண்ணெய் ஊத்த, காடிக்கு, தண்ணி காசுக்கு, பசிச்சா சாப்பிட்றதுக்கு, புக்கு பிரிண்ட் பண்றதுக்கு, எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இட்ஸ் யூஸ்ஃபுல். ஓகே, பட் இட்ஸ் நாட் எவ்ரிதிங். அது எல்லாமே கிடையாது. ஆனா எல்லாமாக இப்ப நம்ம வாழ்க்கையில இருக்கிறது கர்மா மாத்திரம், கர்மம் மாத்திரம் தான்.
இந்த கர்மாவும் தெய்வீக சக்தியும் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். தெய்வீக சக்தியை வந்து நான் வந்து ஆடி மாசத்துல ஆவணி மாசத்துல அதிகமா பேசுவேன். இன்னைக்கு கர்மா சப்ஜெக்ட். பாவ கர்மத்தை கண்டு பயப்படாதீங்க, புண்ணிய கர்மத்தை கண்டு மயங்காதீங்க. ஒவ்வொரு நாளும் தெய்வீக சக்தி அதிகரிங்க. லலிதா நவரத்தின மாலை படிச்சு சார்ஜ் பண்ணுங்க. தெய்வீக சக்தியை ஜபம் பண்ணி சார்ஜ் பண்ணுங்க. தெய்வீக சக்தியை சார்ஜ் பண்ணுங்க. உங்கள் உடலுக்கு ஆரோக்கியமான உணவு கொடுப்பீங்க. தெய்வீக சக்தி இருந்தா மட்டும்தான் இந்த உடலுக்கு ஆரோக்கியமான உணவு கொடுப்பீங்க. தெய்வீக சக்தி இருந்தா மட்டும்தான் இந்த மனதை வந்து சந்தோஷமா வாழ்வீங்க கொண்டு. இந்த தெய்வீக சக்தி இருந்தா மட்டும்தான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அறிவை கண்டறிந்து, அந்த சத்தியத்தை கண்டறிந்து, அந்த சத்தியத்தை உங்களுடைய நீங்க வணங்குற இறைவனா பாவித்து, அந்த இறைவனை பாவித்து அந்த சத்தியத்தை உள்ள இருக்கிற சத்தியத்தை கடைபிடிக்கும் போது நீங்க நிம்மதியா இருப்பீங்க. இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? உடல் ஆரோக்கியம், மனதில் சந்தோஷம், உங்களுக்குள்ள இருக்கிற சத்தியத்தின் வழி நிம்மதியாகவும் சுதந்திரமாக வாழ வேண்டும். சுதந்திரமாக வாழ வேண்டும், சத்தியமாக வாழ்வீங்க. இந்த கர்ம யாத்திரையில பங்கெடுக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நான் வந்து கேரண்டி பண்றேன், என்ன பாவ கர்மம் வரட்டும், நீங்க சுதந்திரமா வாழ்வீங்க. என்ன எப்படிப்பட்ட வேதனை, துன்பம், உடலுக்கு நோய், வேதனை, துன்பம், துயரம், அவமான, துக்கம், துரோகம், விபத்து, மரணமே, எப்படிப்பட்ட பிரிவு வந்தாலும் சரி, நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க சுதந்திரமாக வாழ்வீங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க அடிமையாக இருந்து வாழணும்னு அவசியம் கிடையாது. உணவா இருக்கட்டும், உடல் உறவா இருக்கட்டும், இல்ல உறவா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும், சுதந்திரமாக பிறந்தீங்க, சுதந்திரமாக வாழணும். சுதந்திரமாக ஒரு வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு கர்மத்தை சீர்படுத்த வேண்டும். ரீசெட் பண்ணியே தீரும். யூ மஸ்ட் ரீசெட் யுவர் கர்மா. அதற்கு மட்டும்தான் இந்த கர்மா வகுப்பு. யாரெல்லாம் இன்னும் பதிவு பண்ணலையோ உடனடியா என்னுடைய டிக்டாக் பயோவில் வந்து என்னுடைய தொலைபேசி என்ன இருக்கு, அதுல வந்து அந்த நம்பரை வந்து மாஸ்டர் சீட்னு சேவ் பண்ணிட்டு புலனம் வழியாக உங்கள் பெயர், நெகரி, அண்ட் தென் ஒரு ஆடியோ, வி வாண்ட் டு ஜாயின் கர்மா கிளாஸ் அப்படின்ட்டு, அண்ட் தென் நீங்க வந்து நான் உங்களுக்கு அந்த ஃபார்ம்ல அனுப்புவேன். சரியா? 60 நாட்களுக்கு வரும் 108 வெள்ளி மட்டும்தான். விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக பங்கெடுத்துக்குங்க. சரியா? நல்லா இருப்பீங்க, நீடோடி வாழுங்க. ஜெய் ஜெகன் மாதா சிவாய வசி. ஓ